யானை முகமோர் கம்போ மகன்றம் மாறும் சிறு கண்ணோ பானை போன்ற பெருவயரும் பாங்காக அணிந்த பூணூல் அழகோ தானே தோன்றினதுள்ளத்தில் தயவாக வாழும் விநாயகா நானே உனது பாதம் போற்றி தொழுவேன் நாவிலொதிப்பாய் கனவு அயோத்தி மாநகரில் பிறந்து தாய் சொல் தட்டாமல் தண்டகாருணியம் சென்று சஞ்சீவி மலையை கொண்டு சமுத்திரம் ஓரணையாய் கட்டி கொண்டல் மாறாவனை கொண்டு கோதண்டம் கையில் மீட்டும் இலங்கையின் இடுக்கல் நீர்த்த ராமா உமது பொன்னடி கமலம் போட்டு ஹரிராமா ஸ்ரீராமாயோத்தியில் பிறந்த ராமா பால்கடலிலே பள்ளி கொண்ட என் பட்சம் திருமாலே நவநீத கண்ணானந்த கோபால நாராயணா இலங்கை எரித்தவரே இந்திர சைத்த கொன்றவரே என் பெருமாள் தூதுவரே எங்களையா வாழனுவா அஞ்சனை மைந்தனே பஞ்ச முகந்தோனே வண்டிதன் பேர் கொண்டவரே சஞ்சீவி அனுமான் எங்களையா இலக்க வஞ்சகம் சூனியம் செய்வனை திட்டு முறப்பாடு நினைத்த பேரை பால் கொண்டடித்து கதாயுதங்கொண்டு மண்டையை நொறுக்கி உடலை பிடுங்கி மாலையாக போடும் ஐயனே சஞ்சீவி அனுமான் வந்து வாளால் கோட்டை போட்டு ராமனை அல்லாது
தாயென்றும் என்றோ நீ என்று நான் என்றோ தாயென்றும் என்றோ நீ என்றோ நான் என்றோ சமயனேயோ மூர்த்தி தில்லை வனத்திலே மூவரோடும் களத்தில் மையான சுடுகாட்டிலே மையம் எரிந்து கொண்டிருக்கு ஆனக்குட்டி ஐயர் மகள் அழகாக எரிந்து கொண்டிருக்காள் சாமாதி சாமம் சரிசாம நேரம் சாமாதி சாமம் போலே ஏமசாம வேளையிலே இளகுழுங்கா சாமத்திலை உயிர்காடு சுடலை ஆண்டவருக்கு சந்தன வாடை அடிக்கு சந்தன வாடை கமகமன் அடிக்கிறது சந்தன வாடை அடிக்கும் நேரத்திலை சந்தன வாடை அடிக்கும் தம்பியாகப்பட்ட முண்டனை எழுப்புகிறார் ஏ தம்பி முண்டா ஏதோ ஒரு வாடை வருது பார்த்தியா கமகமன் மணக்கு பத்தியா மையவாட அடிக்கப்பா மையவாட அடிக்குதப்பா
அப்பா பிணவாடை அடிக்கி பெடவாட அடிக்கிறது. ஆகையால் ஏ தம்பி முண்டா ஏ முண்டா நாமல் மையான சுடுகாடு போகணும். சுடுகாடு போக வேண்டும். ஏன் தெரியுமா? எதற்கு? என் உயிர்காடு சுடலையாண்டவர் சொல்கிறார். உயிர்காட்டு மாயா. ஏ தம்பி என்ன? நாமல் தாய்ப்பால கூடி தம்மானால் மகனே தரைய விட்டு எழும்ப மாட்டோம். நாமம் மாதாபால் குடித்தம்மானா நாமம் மனைய விட்டு எழும்ப மாட்டோம். நமக்கு அம்மா தரும் பாடாமர்ந்தோம். நமக்கு அறவயிறு நிறையாதோடா மாதா தரும் பாடாமர்ந்தோம். நமக்கு மணி குடலை நிறையாதேடா. நம்ம சுடுகாடு போக வேணும். ஏ உயிர்காடு சுடலையா நாம செத்து வேணாம் திங்க வேணும். நாம மையானம் போக வேணும். ஏ உயிர்காடு சுடலை முண்டா நம்ம மாண்ட வேணாம் திங்க வேணும் என்று உயிர்காடு சுடலையா. அந்த உயிர்காடு சுடலையா அந்த முண்டையனையும் அழைக்காது. தாயார் கொடுக்கக்கூடிய பாலமர்தம் தன் குடல் நிறையல. நம்ம அம்மா தரக்கூடிய பால அமிர்தம் நமக்கு அறவயிறு நிறையவில்லையடா. சுடுகாடு போகணும். செத்த பிணத்தை அருந்தணும். மையானம் போக வேண்டும். மாண்ட பிணத்தை நாமல் திங்க வேண்டும். அந்த வார்த்தையை சொன்ன உடனே என் உயிர்காடு சுடலை முண்டன் எழுந்தரித்தார். மையான சுடுகாடு போக வேணுமே என்று அத்தராத்திரி 12 மணிக்கு என் உயிர்காடு சுடலை எப்படி கிளம்புகிறார்? எப்படி அம்மா? ஐயா பிள்ளை போலே இருந்தே அவர் வேகம் போல வண்டி போட்டார். ஏன் மதல போல இருந்தே அவர் மாயனாக வண்டி வேடுத்தார். ஐயா வானத்துக்கும் பூமிக்குமா அங்கே வளர்ந்தாரே உயிர்காடு. பிள்ளையாக இறந்த என் உயிர்காடு சுடலை மதலையாக இறந்த என் உயிர்காடு மாயாண்டு வானத்துக்கும் பூமிக்கு எழுந்தரித்தார். பிள்ளை போல் இருந்த சுடலை பேய் போல் வடிவம் கொண்டு பிள்ளை போல் படுத்திருந்தவர் அவர் அத்தராத்திரி சாமோம் போலே உயிர்காடு சுடலே ஐயா அவர் அதிசாம நேரத்திலே உண்டு தின்ன ஊரடங்கோ சுடலே ஒரு சாம வேளையில ஒந்தே நல்ல கருங்கேளில உயிர்காடு சுடலே ஐயா அவர் சாமாரி சாமாம் போலே சுடலே சரி சாம வேளையில அத்தராத்திரி 12 மணிக்கு என் உயிர்காடு சுடலை ஆண்டவன் அந்த உயிர்காட்டு முண்டசாமியும் அந்த மையான சுடுகாடு எப்படி வாராரு? அது வரிந்து கேட்டி வரிந்து கேட்டி கருங்கேற்ற இறுக்கி போட்டு இறுக்கி போட்டி தலையில் ஒரு குள்ளாங்கவா குள்ளாவா தாமர மணி அழகமணி 7 மணி வல்லை அம்மா வல்லே அம்மா ஐயா இடுப்புள் ஒரு சல்லேடம்மா சல்லேடம்மா 5 மணி
அம்மா அம்மா சுடல வள்ளையே அங்க அறையில் ஒரு தள்ளடமா தள்ளடமா சுடல அறையில் ஒரு தள்ளடமா கையில் ஒரு அருவாள் வாளில் ஒரு மிதியடியா ஒத்த பொந்தம் கொடுத்து வார எங்க உயிர்காட்டா ஓலச்சத்தம் போடு வாரா ஓலச்சத்தம் போடு ஒரு கையிலை வேட்ட பந்தங்க இப்படித்து வேட்ட பந்தம் ஒரு கையில காலிலே வேட்ட செருப்படுத்து மாட்டி காலிலே மிதியடியை போட்டு ஒத்த பந்தத்தை எரிய விட்டு ஒரு பந்தத்தை எரிய விட்டு உயிர்காடு சுடலை ஊழ சத்தம் போட்டு ஊழ சத்தங்கள் போட்டு மையான வந்து கொண்டிருக்கார் மையானம் வருகிறார் மூர்த்தி தில்லை வனத்திலே மூவரோடும் களத்தில் அந்த வேதியர் மையானத்தில் ஐயர் மையானத்தில் அந்த அக்கரவாரத்திலே 7 மாத தலப்பிள்ள சூழி வெந்து கொண்டிருக்கார் அந்த இடத்துக்கு ஐயா உயிர்காட்டு சுடல வந்து கொண்டிருக்கார் என் உயிர்காடு மாயாண்டி வருகிற போது அந்த மையான சுடுகாட்டிலே பேச்சு அம்மாள் அமர்ந்திருக்கார் வனப்பேச்சு குலைப்பேச்சு பிணம் புடுங்கும் பேச்சு இந்த மையான பேச்சு அமர்ந்து கொண்டிருக்கார் இந்த ஐயாவுடைய ஊழச்சத்தத்தை பேச்சு அம்மா கேட்கிறார் ஏதோ ஒரு ஊழச்சத்தம் வருதே என்று பார்க்கும் போது ஐயா சுடல வந்து விட்டு இருக்காரு என் உயிர்காடு சுடல வாராரு இப்ப நினைக்கா தாய் பேச்சு நம்ம பிள்ளை வந்துட்டான் போல் இருக்க அவனுக்குத்தானே இந்த பிணத்தை நாம இவ்வளவு நேரமும் காத்து கொண்டிருக்கோம் நம்ம செல்ல மகன் வந்து விட்டான் என்று தாய் பேச்சு அவரை அழைக்கா எப்படி அழைக்கிறா தெரியுமா என் மகனே உயிர்காடு சுடலை சுடல ஐயா மையான சுடுகாட்டிலேயே சுடல ஐயா மையான சுடுகாட்டிலே சுடல ஐயா உனக்கு மாண்டபென வேகுதுடா உனக்கு மாண்டபென வேகுதுடா கட்டையினதி விடுந்து ஐயருடைய ஐயா சுடல ஐயா என் மகனே சுடலை சுடலை கதகதனி எரியதடா என் மகனே ஐயா கதகதனி எரியதடா சுடல ஐயா Yeah.
வினமிருந்த கதகதவென்று எரிகிறது கதகதன்னு எரிகிறது ஐயா. அப்படி இருக்கிற போது யாரம்மா? உயிர்காடு சுடலையாண்டவர் ஆலயத்திலே உயிர்காட்டு மாயாண்டி ஆலயத்திலே நமக்கு அன்பளிப்பு கொடுத்த செல்வஜீமான் யாரம்மா? அம்மாள்பட்டி நகரிலே வாழும் அம்மாள்பட்டியிலே நகர்ந்து வரும் தீனா முருகன் பெற்றெடுத்த அன்பு செல்வம் அன்பு செல்வம் எசக்கி அவர்கள் இசக்கி அவர்கள் நமக்கு 100 ரூபாயும் நமக்கு 100 ரூபாயும் ஐயா உயிர்காடு சுடலை உண்டியல்ல உண்டியல்ல 1001 ரூபாய் போட்டிருக்கிறார்கள். நமக்கு 101 ஐயாவுக்கு 1001 1 ஐயா முருகன் பெற்றெடுத்த அன்பாக பண்பாக நமது அம்மாள்பட்டி தி முருகன் பெற்றெடுத்த அன்பு செல்வம் இசக்கி அவர்கள் ஐயா உயிர்காட்டு சுடல உண்டியல்ல 10,001 ஆமா 10,001 ரூபாய ஐயாவுக்கு உண்டி இல்ல. ஆமா முருகன் பெற்றெடுத்த அன்பு செல்வம் எசக்கி அவர்கள் 10,001 ஐயாவுக்கு நமக்கு அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் 1 10 1000 1 லட்சமாக தலைத்து பேரோடு புகழோடு இன்றைக்கு அவர்கள் வாழ்க வளர்க என்று வாழ்த்துகிறோம். அடுத்தபடியாக கைத்தார் மாநகரில் வாழும் அதாவது காந்தாரி அம்மாள் லாரி சர்வேஸ் உரிமையாளர் கைத்தார் லாரி உரிமையாளர் சங்க தலைவருமாகிய எம் கற்பசாமி அவர்கள் சாலைப்புதூர் மாநகரம் நமக்கு பாசத்தோடு நம் ஐயா உயிர்காடு சுடலையாண்டவருக்கு 501 அன்பளிப்பாக உண்டியலில் போட்டிருக்கிறார்கள். நமக்கு 101 ரூபாய் பரிசளித்திருக்கிறார்கள். ஐயா கர்ப்பசாமி அவர்கள் சாலைப்புதூர் இந்த இடம் ஓடாளன் தங்கமுகமாகி ஐயா அவர்கள் உயிர்காடு சுடலை கிடுவையால் வாழ்க வளர்க என்று வாழ்த்துகிறோம். உடனே பார்த்தார் அந்த பேச்சு ஐயா சுடலை ஆண்டவரை கூப்பிடுதா என்ன சொல்லி அழைத்தா அப்பா என்ன மையான கரையிலே மாண்ட பிணை எரியுது மாண்ட பிணங்கள் எரிந்து கொண்டிருக்கு சுடுகாடு தண்ணிலே செத்த பிணை எரியுது சுடுகாடு தண்ணிலே செத்த பிணை எரிந்து ஓடிவா சுடலை ஆண்டவான்னு பேச்சு அம்மாள் அழைக்கிறார்கள். ஓடியா மாயாண்டி என்று அழைக்கிறார். அப்ப நினைத்தார் என் உயிர்காடு சுடலை உயிர்காட்டு முண்டன் உயிர்காட்டு சுடலை ஏ தம்பி என்ன ஏ தம்பி கைலாசத்தில் நமக்கு தாய் பார்வதி இருந்தாலும் இந்த சுடுகாட்டுல ஒரு தாய் நமக்கு இருக்காளப்பா என்று என் உயிர்காடு சுடலை முண்டன் மையான சுடுகாட்டில ஓடி ஓடி பாய்ந்தார். பிணமூட்டத்தை 3 தேரம் சுற்றினார். வலது காலம் மண்டி போட்டார். இடது காலம் ஊன்றிக்கொண்டு அந்த மையானத்துல அம்மா பேச்சுக்கிட்ட வரம் கேட்காரு. என்ன வரம் கேட்காரு? தாயே எனக்கு பிணத்த குடம்மா என்று பேச்சு சாப்பிட அனுமதி கொடுக்கிறாள் உயிர்காடு சுடலைக்கு. அவர் எப்படி பிணத்தை அருந்துகிறார் தெரியுமா? அவர் முழங்கால ஓடிவாரா ஓடிவாரா சுடல மூளைகளே உரியா கரும்பு என்று கடிவாரா கோல தாமரகா சுடலையா அவர் அப்பமாதே
வாரா பந்து விரலா ஓடிவாரா ஏ பைத்தங்கா போல அதிம்பாரா தொடக்கரிய எடுவாரா ஏ உய்காட்டா அவர் துள்ளுமா போல குட்டி ஐயர் மகளை அழகாக அருந்தி கொண்டிருக்கிறாள். மாயாண்டி அருந்தி கொண்டிருக்கிறார். பிச்சு பிச்சு தின்னு கொண்டிருக்கார். பிச்சு பிச்சு பேயா அப்படி இருக்கிற போது யாரம்மா சரி பூளுடையார் சாஸ்தா துணையை கொண்டும் ஐயா பூளுடையார் துணையை கொண்டு சரி தடியம்பட்டி மாயாண்டி சுடலைய துணையை கொண்டும் தடியம்பட்டி மாயாண்டி துணையை கொண்டு எஸ்பி பட்டியம்மாள் பட்டியம்மாள் என் தாய் துணையை கொண்டும் பட்டியம்மாள் துணையை கொண்டு எஸ்பி பட்டியம்மன் பட்டியம்மன் பந்தல் அமைப்பகம் பந்தல் அமைப்பகம் எஸ்பி பட்டியம்மன் பட்டியம்மன் ஆடியோஸ் எஸ்பி பட்டியம்மன் டிராவல்ஸ் எஸ்பி பட்டியம்மன் தோணித்துறை முத்துலட்சுமி வில்லிசை பட்டி வில்லுதான். ஆமா மிக சிறப்பாக இன்னைக்கு உயிர்காடு சுடல கோயில்ல மாயாண்டிக்கு பந்தல் டெக்கரேஷனும் ஐயாவுக்கு அதாவது சவுண்ட் சர்வீஸ் அதுதான் ஆடியோஸ் பேரு. ஆமா புது மாடல் அன்பாக பண்பாக அன்போடு பண்போடு இன்னைக்கு இடி முழக்கி கொண்டிருக்கிறது. இடியோ முழக்கம்தான் நமது பட்டியம்மன் ஆடியோ சவுண்ட் சர்வீஸ் ரொம்ப அழகாக ஏகப்பட்ட லைட்டுகள் ஏகப்பட்ட சீரியல் பல்புகள் அதாவது மணிகொண்டு அடிச்ச மாதிரி ஒரு இறைச்சல் இல்லாமல் ரொம்ப ரொம்ப அழகாக மைக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். ஸ்ரீ பட்டியம்மன் சவுண்ட் சர்வீஸ் அம்மாளுடைய பேரை சொல்லி ஆமா அன்பாக பண்பாக ரொம்ப அழகாக பந்தல்ல இருந்த ரேடியோ வரைக்கும் ஐயாவுக்கு அலங்காரம் வரைக்கும் ஐயாவை சுத்தி போட்டிருக்கக்கூடிய டெக்கரேஷன் லைட்டுகள் ரொம்ப மிக சிறப்பாக நாமல் ஒண்ணுன்னா ரெண்டுங்கு கனார் கணீர் கணீர்னு விழுது செட்டு அப்படி ஒரு அமைப்பான ரேடியோ செட்டு நம்ம பட்டியம்மாள் ஆடியோஸ் அதாவது உரிமையாளர் எஸ் சுடலைமுத்து அவர்கள் அன்பு பேரன் கே பூபேஸ் ஆமா அன்பாக பண்பாக வெங்கடாசலபுரம் நமக்கு அன்பு கரத்தினாலே ஆட்சிக்கு பரிசளிக்க வேண்டும் என்று நமக்கு பண்போடு பாசத்தோடு என் அருமை பேரன் பூபேஸ் அவர்கள் ஆமா சுடலைமுத்து தாத்தா செட்டுக்கு உரிமையாளர் ஆமா அன்பாக பண்பாக நமக்கு பரிசளித்தார்கள். 200 ரூபாயை 200 லட்சமாக இந்த ஒரு செட்டு 1000 செட்டாகி கொடிகட்டி பறந்து என் உயிர்காடு சுடல ஐயா கிருபையாளை அவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் இன்றைக்கும் அவர்கள் வாழ்க வளர்க என்று வாழ்த்துகிறோம். பார்த்தார் ஐயா மையங்களை அருந்தி கொண்டிருக்கார். உயிர்காடு சுடல பிணத்தை அறிந்து கொண்டிருக்கார். மையத்தை அறிந்து கொண்டிருக்கார். இறைவன் கிருபையாளை ஆண்டவன் கிருபையால் அதாவது ராத்திரி 12 மணிக்கு சுடுகாட்டுல ஐயா ஆடிக்கிட்டு இருக்காரு. அடே அப்பா என்ன பிணத்தை எல்லாம் தின்று விட்டு மீதி இருக்கிற பிணங்களை கொல்லிவாய் பேய்களுக்கு கூப்பிட்டு ஐயா கொடுக்காரு. ஏ பேய்களே இந்தாபடி காலெலும்பு இந்தாபடி கையெலும்பு இந்தாபடி முட்டெலும்பு என்று என் உயிர்காடு சுடலை அந்த மூர்த்தி தில்லவனத்திலே எப்படி அருந்துகிறார். அவர் பேயோங்கோடு
வாரா என் பேச்சு மகன் சுடலையா என் சுடலை மாட கிளம்பினாரே அப்படியே ஆடிக்கிட்டு இருக்காரு. சேவல் சத்தம் கேக்கு, கோழி கூவுது. அப்ப நினைக்காரு உயிக்காட்டா தேரம் விடிஞ்சு போச்சு போல் இருக்கு. இனிமனாமல் மையான சுடுகாட்டில இருக்கலாமா? இருக்கக்கூடாது. இருந்தா நம்ம அம்மா என்ன நினைப்பாங்க? ஓட்டமா ஓடி வந்தாரு. முன்படுத்த பிள்ளை போல தொட்டில்ல வந்து படுத்துட்டாரு. ஆனா தேர விடியுது. நம்ம சும்மா படுத்திருக்க கூடாது. அடிச்ச பிள்ளை மாதிரி உயிக்காடு தொடலை அழுகிறாரு. தாய் பார்த்தாங்க பார்வதி அம்மா, என்ன நம்ம பிள்ளை அழுகுது, நம்ம பிள்ளைய போட்டுட்டு விளதரமா இருந்துட்டவே. அப்படியே ஓடி வந்து உயிக்காடு சுடலையும் உண்டனை பார்க்கார்கள். பார்க்கும் போது பார்வதி அம்மா சுடலை பக்கத்துல போக முடியல. ஏன்னா ஒரே பெணவாடு அடிக்கு. பார்வதி நினைத்தார்கள் அந்த பிள்ளை இது மேனி எல்லாமே அங்க பெணவாட அடிக்குதையா, அந்த மைந்தேந்திரு மேனி எல்லாம் அங்க மையவாட அடிக்குதையா, அங்க பெணச்செடியோ நவச்செடியோ 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 பேயாண்டி மேல் அடிக்குதையா அடிக்குதையா. என்னடா நம்ம பிள்ளை மேல பிணவாடு அடிக்க ஒரே நாத்தமான ஆறுது. போக முடியுமா? நல்ல குளிப்பாட்டி தானே போட்டோம். பிள்ளை மேல ஏன் இப்படி வாடடிக்கு? ஐயாவுக்கு வாயெல்லாம் ஊனு வடியுது. உடனே அம்மா பார்த்தாங்க. ஆண்டவங்கிட்ட ஓடி வந்து கேட்கார்கள், ஆண்டவா இது என்ன சோதனை? நான் பிள்ளை வரம் கேட்டேனே, ஒரே பிணவாட அடிக்கு. நான் முதல்ல கேட்டனே ஒரே மையவாட அடிக்கு. நான் குழந்தை வரம் கேட்டனே, எனக்கு கொடிய முண்டத்தை கொடுத்துட்டீரே. பார்வதி நீ தானே என்கிட்ட பந்தயம் போட்ட? இல்ல, நான் மையானம் போவான்னு சொன்னேன். நான் அவனை போக விடாம வளர்க்கேன். அதுக்கு என்ன செய்ய முடியும்? அவன் அங்க போறவன் போத்தானே செய்வான். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் பார்வதி. ஆனா எனக்கு கருங்கடா கருஞ்சாவல் தெய்வ கனியார பிறக்க வைத்து எனக்கு கைவட்டி ரத்த வேணும். எனக்கு மையான திரள வேணும். மணி மகட பூச வேணும். 7 பரண கட்டி 7 பலி எனக்கு வேணும். நான் பூலோகம் போணுமானா எனக்கு சூழாடு ஒரு பரணு, சூடு பண்ணி ஒரு பரணு, பாலாடு ஒரு பரணு, பாடு பண்ணி ஒரு பரணு, துவளை குட்டி ஒரு பரணு, துள்ளு மாறி ஒரு பரணு. 7வது பரணு வேணும். 7வது பரணு
நரபலியும் வேணும் எனக்கு நரபலி வேணும் ஆண்டி மாயாண்டி உயிர்காடு சுடலை முண்டனுக்கு நரபலி கொடுத்தாலும் போதாது என் தந்தையே எனக்கு வர வேணும் என்ன வர வேணும் என் தந்தையே எனக்கு வேலை தம்பி வர வேறை விரட்டி நல்லா அடிக்கும் காளிகளை துளிகளை கருவ நல்லா இருக்கும் வரும் பச்சை பிள்ளை தாச்சி கேளு பதற பதற கொள்ளும் வரும் சாமத்தின வர வேறு சட்டி நடிக்கு வரும் நான் தையாளரும் வரும் நான் தையாளரும் வரும் என் மகனே உயிர்காடு ஆண்டவா உயிர்காட்டு மாயாண்டி ஆந்தையாக அலரும் வரம் ஆதாளி போடும் வரம் சத்தம் போடும் வரம் பூவையாக கூவும் வரம் மாயாண்டி சுடலை ஆண்டவருக்கு வேணும் மாயாண்டிக்கு வேணும் அத்தனை வரங்களையும் பெற்றுக்கொண்டு வரங்களை வாங்கி கொண்டு கச்ச வரிந்து கட்டி கருங்கச்சை இறுக்கி ஊட்டி எங்கள் ஐயா உயிர்காடு சுடலை மேட்டு பிராஞ்சரிலே குடியிருக்கையில் உயிர்காடு சுடலை முண்டன் ஐயாவுக்கு கொடை நடக்கு தெய்வக்கணியார் நின்று ஐயா திருக்கதையை பாடிக்கொண்டிருக்கார் மாயாண்டி சுடலைக்கு வில்லும் நடக்கு மேளா நடக்கு வில்லோடு முரசோடு ஐயா கொடைய பெற்றுக்கொண்டு கைலாசத்தை விட்டு கிளம்பிட்டார் நேர கைலாசத்தில இருந்து மக்கத்துக்கு வரார் அந்த மக்காவிலே வந்து மைதானம்பி பள்ளியிலே ஒரு நிலையத்தை பெற்றார் அந்த மக்காவுடைய நிலையம் வாங்கி மக்கத்து பள்ளி விட்டு நேர மாயாண்டி எங்க வாராரு பேச்சிப்பாறைக்கு வாராரு அந்த பேச்சிப்பாறையில வந்து தாயி பேச்சி அம்மால உட்கார வச்சாரு ஆத்தா நீ இந்த இடத்துல கொஞ்ச நாள் இரு நான் மலையாளம் போய் திரும்பி வாரேன் பேச்சி அம்மாள் இருந்த இடம் பேச்சிப்பாறை என்று இன்றும் பேர் விளங்குகிறது அம்மாள பேச்சிப்பாறையில உட்கார வச்சாரு தம்பி முண்டனை கூப்பிட்டாரு நேர கொண்டு முண்டந்துறையில உட்கார வச்சாரு தம்பி மலையாளம் போறது நான் மட்டும்தான் போகணும் அங்க நீங்கெல்லாம் வரக்கூடாது முண்டந்துறையிலே தம்பி முண்டனை அமர வைத்தார் முண்டன் அமர்ந்த இடம் முண்டந்துறை என்று பேர் விளங்கி வருகிறது நேர ஐயா ரெண்டு பேரையும் உட்கார வச்சுட்டு நேர மலையாளம் வந்துட்டாரு மலையாளத்திலே 5 கொச்சி மலையாளம் அதுக்கடுத்து கொல்லங்கொச்சி பக்கத்திலே கொட்டாரக்கரை குமரி பகவதி ஆழ்வாசலுக்கு வராரு என் உயிர்காடு தொடரை ஆண்டவன் குமரி பகவதி ஆழ்வாசலில கொட்டாரக்கரையில ஐயா உயிர்காட்டு சுடல அங்க அட்டகாசம் பண்றாரு எப்படி பண்றாரு ஏ கோபுரத்தில் ஏறுவாராங்க ஐயா ஏறுவாரா ஏ சுடல கொடி மரத்தை அசைப்பாரா சூடத்தட்ட பிடுங்குவாரா செவிட்டோட அடிப்பாரா அந்த போல அலருவாரா ஆதாளி போடுவாரா பூனை போல
பதுங்கு வாரா உணவட பதுங்கு வாரா புளிப்பாச்சல் வாயு வாரா புளிப்பாச்சல் வாயு வாரா அல்லற சில்லற பண்ணுவாரா பண்ணுவாரா எங்க ஒய்காடு தொடல ஐயா காட்டி தொடல ஐயா கோயில் நல்ல பூசாரியே நல்ல பூசாரியே ஒய்காடு தொடல ஐயா காட்டி தொடல ஐயா சூடத்தட்ட பிடுங்க வாரம் பிடுங்க வாரா பிடுங்க வாரா பிடுங்க வாரா பிடுங்க வாரா சுடலா செவிட்டோடே குமரி பகவதி ஆழ்வாசல்ல குமரி பகவதி ஆழ்வாசலில சூடத்தட்ட புடுங்கி செவிட்டோட அடிக்காரு செவிட்டோட அடிக்காரு சூடத்தட்ட ஆந்தையாளர்றாரு ஆதாளி போடுதாரு ஆந்தையாளர்றாரு ஆதாளி சத்தம் போடுற வர்ற வங்கி கொண்டு குத்துறாரு வங்கி கொண்டு அடிக்காரு கோபுரத்துல ஏறுறாரு கொடிமரத்தை ஆட்டுறாரு கொடிமரத்தை புடுங்கி அடிக்காரு அப்பா புலி பாய்ச்சல் பாயிறாரு புலி போல பாயிறாரு அம்மா பகவதி கிட்ட கோயில் பூசாரி வந்து ஐயா அம்மா இது என்ன சோதனை இதனால இதுவரைக்கும் இப்படி எல்லாம் இல்லையே இன்னைக்கு என்ன இப்படி இருக்கு வர என்னம்மா இப்படி கோயில்ல நடக்கு அடிநாடு நடக்கம்மா சூடத்தட்ட பிடுங்கி செவிட்டோட அடிக்கானே எவனோ ஒருத்தன் செவிட்டோட அடிச்சானே ஐயா உடனே அம்மா 8 நாளா கது கட்டுதாங்க அம்மா பிடிக்கிற கது கட்டுதாங்க இது வேத்துக்கள்ளம்லாம் வந்திருப்பான் போல நாம கல்லனை பிடிக்கணுமே என்று 8வது நாள் அம்மா செவ்வாய்க்கிழமை கண்ணுல எண்ணெயை விட்டுக்கிட்டு பகவதி அம்மா இருக்காங்க அவங்க முழிச்சுக்கிட்டு இருக்காங்க ஐயா வேட்டையாடி விளையாடி உள்ள வாராரு உடனே அம்மாவை பார்த்த உடனே வானத்துக்கும் பூமிக்கு இருந்த சுடல 5 வயசு பிள்ளையா மாறிட்டாரு மாறின உடனே ஏன் நில்லுடா யாரு நீ ஊரை விட்டு ஊரு வந்து என் இடத்துல இந்த சேட்டை நீ பண்ணலாமா யாரப்பா மகனேன்னு பிடிச்சா என் அம்மா பிடிச்சாங்க அவர் அம்மானு காலில் விழுந்துட்டாரு அம்மானு காலில் விழுந்த உடனே ஐயாவை கைபிடிச்சு தூக்குனா யாரப்பா என் கட்டி மகனே உனக்கு எந்த ஊரப்பா ஊர என்னப்பா பேர சொல்லப்பா 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 ஒன்றே வாழியா சொல்லப்பா பேர சொல்லப்பா நாடு என்னப்பா நகரம் பேர் சொல்லப்பா நகரம் பேர் சொல்லப்பா ஏன் சொல்ல நடந்து எங்க வந்த சொல்லப்பா உண்டாப்பா பக்கம் உண்டாப்பா ஏ உயிகாண்டா உனக்கு ஆதரிக்கு யாரப்பா என் கட்டி மகனே உனக்கு அக்கா உண்டா பக்கம் உண்டா நேட்டு பிராஞ்சரி ஒய்காடு சுடலை இப்படி எல்லாம் சேட்டை பண்ணலாமா அப்ப சொல்றாரு என் ஒய்காடு சுடலை ஹலோ பேரன்பு கொண்ட பக்த கோடி பெருமக்களை கைத்தட்டுங்கய்யா. சரி, தாம்பளத்தட்டு கொடுங்க சங்க அம்மாட்ட கொடுங்க. என்ன
உங்களை நாங்கள் சிறப்பித்துக் கொள்வதில் நாங்களும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற குடைவிழாவில் பெருந்திரளென வருகை தந்து கொண்டிருக்கும் பக்த கோடிகளுக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் மீண்டும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் 10 மணி அளவில் ஆண்டவன் உய்க்காடு சுடலை முண்டசாமி பிரம்மசக்திகளுக்கு படையலிடும் நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. பக்த கோடிகள் அமைதி காத்து சாமியை நாம் காட்டுக்கு அனுப்பி வழி கொடுத்து வழி அனுப்பி வரவேற்க வேண்டும் என உங்களை இருகரங்கூப்பி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து விட்டு சொல்லிடுவா. அடுத்ததாக 2027ஆம் ஆண்டு ஆண்டவன் உய்க்காட்டு சுடலை முண்டசாமி பிரம்மசக்திகளின் ஆலயத்திற்கு வெங்கடாசலபுரம் நன்னகரில் வாழ்ந்து வரும் ஐயா சீனித்தேவர் அவர்களின் மகன் கிச்சாளி என்ற ஆண்டித்தேவர் அவர்களின் மகன்களாகிய சீனி பாண்டியன், வேலுச்சாமி பாண்டியன், முத்துக்காலை என்ற இவர்கள் 3 பேரும் சேர்ந்து, பெண் பிள்ளைகள் 3 பேரும் சேர்ந்து கொடைவிழாவை நடத்த இருக்கிறார்கள். இதுபோன்று பக்த கோடிகள் வெளி இடங்களில் வாழக்கூடிய பக்த கோடிகள், வெளி மாநிலங்களில் வாழக்கூடிய பக்த கோடிகள் அனைவருக்கும் உங்களுக்கு செய்திகளை தருமாறு கேட்டுக்கொண்டார்கள். மதியம் ஏற்கனவே ஒரு முறை அறிவித்திருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை அடுத்த ஆண்டும் இதே நாளில் ஆண்டவன் உய்க்காட்டு சுடலைக்கு பெரும் சீரும் சிறப்போடும் குடைவிழா நடைபெறும் என்பதையும் எங்களுடைய விழா கமிட்டியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மையான பகவதியால் கேட்கிறார்கள், மாயாண்டி உய்க்காடு சுடலை இடத்திலே யாரப்பா நீ? யாரப்பா அம்மா என்ன யார் என்று கேட்கிறிய? யார் என்று என்ன கேட்கிறாய்? 5 வயசு பிள்ளையாக காட்சி கொடுத்தாளா? யாராக இருப்பேன் அம்மா? யாரப்பா நீ? என்னை பெற்றெடுத்த தாயே. என்னை பெற்றெடுத்த அம்மா. என்னம்மா நான் யார் என்று கேட்கிறாயே? யாரம்மா? இந்த 7 உலகத்திலையும் பின்னுலகம் ஓட்டுகிற வெங்கடாசலபுரத்தில் வாழும் என் பாசம் உள்ள பேரன் குத்தால பெரிமா நகரில் குடியிருக்கும் குடியிருந்து வரும் உப்பாண்டி பெற்றெடுத்த அன்பு செல்வம் என் அருமை பேரன் அவர்கள் எனக்கு 100 ரூபாயை 100 லட்சமாக என் குட்டி ஐயா எனக்கு பரிசளித்தார்கள். குட்டி ஆஞ்சநேயர். ஆமா, குட்டி ஐயா அன்பாக பண்பாக பாசத்தோடு நம்ம ஆட்சிக்கு பரிசளிக்கணும்னு 100 ரூபாயை 100 லட்சமாக பரிசளித்த என் அன்பு பேரன் ஒரு ஆண்டியும் 1000 ஆண்டியாக முள்ளு பொறியாமல் முடித்தப்பு வாடாமல் எந்த விதமான நோய் நொடிகளும் இல்லாமல் ஐயா உய்க்காட்டு சுவாமி கிருபையால் என் பேரன் அவர்கள் குடும்பம் என்றைக்கு வாழ்க வளர்க என்று வாழ்த்துகிறோம். அம்மா என்ன யாருன்னு கேட்கிய? நான் பிறந்த இடம் பெரிய இடம்மா. பெரிய இடமா இருக்க போய் தான் சேட்டை பண்றியப்பா. நான் எங்க பிறந்தேன் தெரியுமா? அந்த கையிலே பிறந்தேனம்மா. பிறந்தேனம்மா நான் கையிலாசும் ஆண்டேனம்மா. அம்மா நான் கையிலே பிறந்தேன். அடுத்தபடியாக பேரு புகழோடு 2025ஆம் வருஷம் ஐயா உய்க்காட்டானுக்கு கொடை கொடுத்த என் பாசத்துக்குரிய அண்ணன் முத்துப்பாண்டி அவர்கள் நமக்கு அன்பாக பண்பாக பாசத்தோடு 200 ரூபாயை 200 லட்சமாக பரிசளித்தார்கள்.
பரிசளித்தார்கள். வெங்கடாசலபுரம் வெங்கடாசலபுரம் 25ஆம் ஆண்டு ஐயாவுக்கு சொந்த கொடை கொடுத்த சொந்த கொடை கொடுத்து வந்த முத்துப்பாண்டி அண்ணாச்சி அவர்கள் நம்மளுடைய சகோதரிக்கு பரிசளிக்க வேண்டும் என்று 200 ரூபாயை 200 லட்சமாக பரிசளித்தார்கள். அவர்கள் என்றும் வாழ்க என்றும் வாழ்க என்றென்றைக்கு வாழ்க என்று வாழ்த்தி ஐயா உயிக்காட்டான் கதையை பாடுகிறோம். அம்மா நான் கையிலே பிறந்தேன். கைலாசத்திலே யாரப்பா நீ? என்னை பெற்றெடுத்த தாய் பார்வதி, என் தந்தை பரமசிவம், அண்ணன் விநாயகன், இன்னொரு அண்ணன் வேல்முருகன். நான் எங்கு பிறந்தவன்? நான் சுடரிலே பிறந்ததோரு சுடலையம்மா எந்த பேரு மணி வீழக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி எழும்பேரு திருவிளக்கில் பிறந்த பிள்ளை சுடலையம்மா எந்த பேரு என் தம்பி வேறு முண்டனம்மா, என் தம்பி வேறே முண்டனம்மா, என் தாய் வேறு பேச்சியம்மா. என் தாய் பேரு பேச்சி, என் தந்தானால் என் தம்பி பேரு முண்டன். நீ ஏன் கையிலே விட்டு வந்த? பேர்பட்ட ஒரு குடும்பத்துல பிறந்துட்டு நீ கையிலே விட்டு வரலாமா? அம்மா ஒரு சின்ன பிரச்சனை. நான் மையானம் போனேன், மாண்ட பிணம் தின்ன, சுடுகாடு போனேன், செத்த பிணம் தின்ன, பிணம் தின்ன பிள்ளை நீ கையில இருக்க கூடாதுன்னு விரட்டிட்டாங்க. நான் உன்கிட்ட வந்தேன். நான் பிணமெல்லாம் திங்க மாட்டேன், பொறுமையா இருப்பேன். காப்பாத்து என்றாயே, என்னை கைவிடாத பகவதி அம்மா. உயிக்காடு சுடல சொல்றாரு. அப்ப அம்மா சொல்றாங்க, பகவதி அம்மா உனக்கு என்ன வேலை தெரியும்? என்னை பெற்றெடுத்த அம்மா நான் வேலைக்கு கட்டிக்காரன் வாய் மூடும் வியாஜி மக காவலியில காவலியில பிறந்த பிள்ளை காவலுக்கு கட்டிக்காரன். நல்ல காவல் பார்ப்பேன், நல்ல காவல் காத்து. என்னுடைய காவல் அட்டம் சொல்லிக்காது, அசல் காத்து வீசாது. அம்மா உனக்கு ஒரு காவக்காரன் தேவையா? அம்மா தனியா தானே இருக்கீங்க. ஒரு காவக்காரனை தேடிக்கொண்டே இருக்கம்பா. காவக்காரன் தேடணும்பா. ஒரு நல்ல காவலனா வேணும். நல்ல காவலனா. யாத்தா உனக்கு காவல் கேட்க? எனக்கு காவல் வேணும். இந்த கொட்டாரக்கரையில குமரி பகவதி வாசல்ல, பகவதியால் வாசலிலே, தெற்கு மேடுகளங்களிலே திருவாத்தி மூட்டுக்குள்ள, திருவாத்தி மூட்டுக்குள்ள என் கட்டி மகனே உயிக்காட்டா. எனக்கு ஏழே கிடாரோ திரவியமோ உயிக்காட்டா. எனக்கு இரும்பு தண்டி ஏழியே தொங்கு
இரும்பு தண்டியலில் தொங்குது. இரும்பு தண்டியல்ல தொங்கிக்கிட்டே இருக்கு. தெற்கு மேடு கலங்கல்ல திருவாத்தி மூட்டுக்குள்ள இருக்கப்பா. திருவாச்சி மூட்டுக்குள்ள இருக்கப்பா. அந்த 7 கடார திரவியத்தை நீ காக்கணும். நான் காத்து வந்தாயானா 7 கடாரத்தை நீ காத்து வந்தால் காத்து வந்தாயானா என் மகனே உன்னை நான் பிள்ளையாக ஏற்றுக்கொள்வேன். உன்னை மகனாக ஏற்றுக்கொள்வேன் என்று. எப்பா என்ன 7 கடாரம் திரவியத்தை என்ன காக்க சொல்லுது அம்மா. இந்த ஆய காக்க சொல்லுதியே. நான் 7 கடார திரவியத்தை காத்தா காத்தா எனக்கு என்ன நீ எனக்கு என்ன கொடுப்ப? உனக்கு என்னப்பா வேணும்? நான் தனிமையாக வந்திருக்கேன். தனியா வந்திருக்கேன். எனக்கு பிழைப்புக்கு வழி வேணும். பிழைப்புக்கு வழி அந்த வேணும். 7 கடாரத்தை கொடுத்தேன்னா கொடுத்தேனா தாய் பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறு வேறதானம்மா. சம்பளம் வாங்காம யாரும் அடிக்க முடியாதுல்ல. உன் வயிறு வேற, ஆமா யா வயிறு வேற. சம்பளம் நீரே வாங்குதீர அப்புறம் அடுத்தால சொல்றீரு. ஆமா சம்பளம் எல்லாம் முடியுமா ஐயா? ஹோட்டல்ல திங்க முடியும், துட்டு இருந்தா தான். அம்மா என்ன அப்ப நீ எனக்கு என்ன கொடுப்பேன்னு கேட்காரு. அவனுக்கு என்னப்பா வேணும்? நான் என்னப்பா கொடுப்பேன்? உனக்கு சாப்பாடு தாரேன். தாய் பிள்ளைக்குள்ள என்ன கொடுக்க முடியும்? சாப்பாடு தாரேன். என்ன சாப்பாடு? உனக்கு என்ன சாப்பாடு வேணும்? என் மகனே ஏ உயிர்காட்டா உயிர்காட்டு மாயாண்டி என்னுடைய திரவியத்தை நீ காத்து கொடுத்தால் காத்து கொடுத்தாயா உனக்கு நான் என்ன கொடுப்பேன் தெரியுமா? என்ன கொடுப்பேன்? என் மகனே உயிர்காட்டா என் மகனே மாயாண்டி. ஹலோ ஐயாவுக்கு படப்பு போட இருப்பதால் யாரும் சத்தம் போடக்கூடாதா, அமைதியாக இருக்கும்படி விழா கமிட்டியார்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஐயாவுக்கு படப்பு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு, யாரும் பேசக்கூடாது. வேணுமென்று வேட்டைக்கு ஆட வேணுமே, சுடுகாடு வேட்டையாட வேணுமே என்று சுடுகாடு ஆட்ட வேணுமே என்று உயிர்காடு சுடலை கிளம்பி நிற்கார். கிளம்பி நிற்கிறார். மையான சுடுகாட்டில மையான சுடுகாட்டில மூர்த்திகளை வனத்திலே மூர்த்திகளை வனத்திலே மூவரோடும் களத்தில மூவரோடும் களத்திலே அழகான மையான கரையில வேதியர் மையானத்தில